காட்டில் ஜாக் என்ற காகம் வசிச்சுட்டு வந்தது. அது 10 மணிக்கு தான் பல்லு வளர்க்கலாம் சொல்லிட்டு தன் வீட்டிலேருந்து வெளில வரும். ஆனால் எல்லா பறவைகளும் வேலைக்காக காலையிலேயே தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டுருவாங்க. ஆனால் இந்த ஜாக் காகமும் காலையில் 10 மணிக்கு தான் ப்ரஷ் எடுத்துட்டு வெளியே வரும். தன் வீட்டு வேலையை விட்டு விட்டு கூட மற்றவங்க வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இருக்கும் இந்த ஜாக் ஆகும். இங்கே பாரு, ஜில் காலம் வெயில் காலம் வந்துச்சுனால உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மற்றவங்க பறவைங்க வீட்டிலேருந்து நம்ம உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஜாக் காகத்திற்கு எப்பொழுதும் தன் வீட்டு வேலையை விட்டுவிட்டு மற்றவங்க வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதே இந்த ஜாக் காகத்தின் வேலை. மற்றவங்க வீட்டில் அருகில் நின்று கொண்டு எப்பொழுதும் ஒட்டு கேட்டு கொண்டிருக்கும் இந்த ஜாக் காகம். ஆமாம் ஜாக், இந்த வெயில் காலம் வந்தாலே உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு நாள் இந்த ஜாக்காகவும் ஜில்காகமும் புறா வீட்டில் என்ன நடக்கிறது என்று 2 காகங்களும் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தன. அப்பொழுது புறா ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் செய்வதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜாக்காகமும் ஜில்காகமும். இந்த புறா ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தா நம்மளோட வீட்டு நம்பரை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காகவும் ஜில்காகமும் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், என் வீட்டு நம்பர் வந்து 5. அதனால் என்னோட வீட்டில் இந்த பிரியாணி பார்சலை கொடுத்துருங்க. நான் தான் உணவு ஆர்டர் பண்ணேன். என் வீட்டில் விரைவாகவே கொடுத்துருங்க. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நானும் உணவு ஆர்டர் செய்கிறேன். என் வீட்டு நம்பர் 5ல் கொடுத்துருங்க அப்படின்னு புறா சொன்னதும் இந்த ஜாக்காகவும் உடனே சென்று தன் வீட்டு நம்பரை 5 என்று மாற்றி வைத்தது. விரைவாக சென்று தன் வீட்டு நம்பரை 5 என்று மாற்றி வைத்தது. மாற்றி வைத்துக்கிட்டு இந்த ஜாக்காவும் வெளியே நின்று கொண்டு இருந்தது. இந்த உணவை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று இந்த ஜாக்காவும் நின்று கொண்டு இருந்தது. உங்கள் வீட்டு நம்பர் தான் 5. உங்கள் வீட்டுக்கு ஒரு உணவு ஆர்டர் வந்திருக்கு, அதை நான் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்கள் வீட்டு நம்பர் தான் 5. ஆமாம், என்னோட வீட்டு நம்பர் தான் 5. நான் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த காட்டிலேயே நான் தான் மிகப்பெரிய உணவு பிரியல். எனக்கு எனக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஆர்டர் செய்தேன். என் வீட்டு நம்பரை பார்த்தீங்களா, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் இந்த பிரியாணி பார்சலை வாங்கி கொண்டது. பின்பு ஆஹா, இந்த முட்டாள் பறவை ஏமாந்து விட்டது. வீட்டு நம்பரை மாற்றி வைத்தவுடன் இந்த உணவை என்கிட்ட கொடுத்துடுச்சு முட்டாள் பறவை. இவ்வளோ நேரம் ஆகியும் நாம் ஆர்டர் செய்த உணவு வரவில்லையே அப்படின்னு புறா தன் வீட்டில் பேசி கொண்டிருந்தது. உடனே சோனாவின் வீட்டிற்காக சென்று உணவை பெற்றுக்கொண்டு வரலாம். நம் குழந்தைகள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள். யார் அந்த உணவு திருடன் என்று தெரியவில்லை. நாம் ஆர்டர் செய்த உணவை திருடி கொண்டு சென்று விட்டான் அப்படின்னு சொன்ன புறா சோனாவின் வீட்டிற்கு சென்றது. சோனாவிடம் கொஞ்சம் தானியங்கள் இருந்தால் வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனாவின் வீட்டிற்கு சென்றது. சோனா, ஆர்டர் செய்த உணவு இன்னும் என் வீட்டிற்கு வரவில்லை. உன்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருந்தால் கொடு. என் குழந்தைங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள். தானியங்கள் கொடுத்து என் குழந்தைங்களுக்கு பசியை ஆற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறா சென்றது. மறுநாள் சோனா தன் ஃபோனில் ஆர்டர் செய்து கொண்டிருந்தது. அதை எப்படியோ இந்த ஜாக்காகவும் ஜன்னல் வழியாக ஒட்டு கேட்டு கொண்டிருந்தது. ஆமாம், நான் தான் உணவு ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் வந்து கொடுத்துருங்க. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் உணவு ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் வீட்டு நம்பரு 5. என் வீட்டில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனாவும் சொல்லிட்டு இருந்தது. இதை எப்படியோ கேட்ட ஜாக்காவும் அந்த வீட்டு நம்பரை திரும்பியும் மாற்றி வச்சுது. வீட்டு நம்பரை மாற்றி வச்சுட்டு இந்த உணவை திருப்பியும் அந்த ஆர்டர் கொடுக்க வந்தவங்க கிட்ட வாங்கிக்கிச்சு இந்த ஜாக்காகும். இந்த ஜாக்காகும் மறுபடியும் மற்ற பறவைகளை ஏமாற்றி எப்படியோ இந்த உணவை வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு சென்றது.
கொஞ்ச நாளாவே நம்ம காட்டில் உணவு ஆர்டர் செய்தால் வேற ஏதோ வீட்டுக்கு போகுது. இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த இரண்டு பறவைகளும் பேசிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு காரமான பஜ்ஜியை ஆர்டர் செஞ்சாங்க. அந்த உணவு திருடனை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடித்து ஆக வேண்டும். இந்த காரமான பஜ்ஜியை சாப்பிட்டவுடன் இந்த உணவு திருடனை அலறி அடித்து கொண்டு வெளியே வருவான். அவனை இன்று கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் பேசிட்டு இருந்தாங்க. ஜாக்காகவும் மறுபடியும் தன் வீட்டின் அருகே நின்று கொண்டு இருந்தது. ஏதாவது ஆர்டர்லாம் வந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் மறுபடியும் நின்று கொண்டு இருந்தது. அந்த உணவை வாங்கி கொண்டு தன் வீட்டுக்கு சென்றது. இந்த ஜாக்காகவும் வீட்டுக்கு சென்று அந்த மிளகாய் பஜ்ஜியை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே காரம் தாங்க முடியவில்லை. இந்த இரண்டு காகங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து, ஐயோ நண்பர்களே, காரம் தாங்க முடியவில்லை, காரமான மிளகாய் பஜ்ஜியை சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னு இந்த இரண்டு காகங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. உடனே பூரா பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான். இந்த இரண்டு காகங்கள் தான் நம்ம ஆர்டர் செய்த உணவை எல்லாம் பெற்றுக்கொண்டு இவ்வளோ நாளாக நம்மளே ஏமாற்றி கொண்டு இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் எல்லாம் இந்த காகங்களை தாக்க தொடங்கினர். இந்த காகங்களும் தலை தெறிக்க அந்த வீட்டிலிருந்து வேறு எங்கேயாவது சென்றுவிடலாம் என்று சென்றனர். இந்த காட்டை விட்டு சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காகங்களும் சென்றனர்.